நான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். டே கண்ணா, உங்க அம்மா உன்னை சாப்பிட கூப்பிடுவாங்கல்ல? ஆமா, அம்மா தான் சாப்பிட கூப்பிடுவாங்க. சாப்பிட கூப்பிடும்போது என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கடா கண்ணா அப்படின்னு. நான் இப்போ அவர்கிட்ட பார்க்குறேன். பார்த்தியா, இப்போ பேர் சொல்ல போகிறான், தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை அடிச்சாம பாருங்க. எங்கள் அம்மா கூப்பிட்றதுக்கு முன்னாலேயே நான் சாப்பிட போயிடுவேன்ட்டான். இப்போ ஐ வாஸ் டோட்டலி அவுட். இவன் உள்ள வந்துட்டான். இது முறையானு கேட்டால் அறிவுபூர்வமாக சரி இது, ஆனால் பண்பு பூர்வமாக தப்பு. எப்படி பழக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், இதை சொல்லி கொடுத்ததுனாலதான் ஸ்ரீராமனாலும் லக்ஷ்மணனாலும் பரதனாலும் சத்ருக்னனாலும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனையாக இருக்கக்கூடிய எந்த நோக்கத்திற்காக அவதாரம் எடுத்தார்களோ அந்த அவதாரம் நிறைவேறி, அதே நேரத்திலே வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து எல்லா தீமைகளையும் அழித்து சர்வ வல்லமை படைத்த லங்கேஸ்வரன் ராவணனுக்கே எதிராக இருந்து போர் செய்யுமாறு ஒரு ஆற்றலை தந்தது. என்ன காரணம்? அடிப்படை பழக்கம், எல்லாரையும் அணைத்து போதல். நீங்க இந்த பழக்கம் இல்லை என்றால் குகனோடு ஐவராகி குண்டு சூழ்வான் மகனோடு அறுவராகி அதற்கு பிறகு அகனமர் காதலைய நின்னோடு எழுவராகி பொழிந்தான் எந்தை என்று சொல்லாமல் நுந்தை என்று சொல்கிறானே என்ற பண்பு வராது. இது எல்லாரையும் அனுசரித்து போதல் ரொம்ப பெரிய பழக்கம். ஒண்ணுமில்லை, நான் சொன்னா நீங்க சரின்னு சொல்லுவீங்க. பஸ்ல போகும்போது பக்கத்து சீட்டுக்காரன் கையை வைக்கிறதுக்கே ரொம்ப பேர் சண்டை போடுறோம். கையெடு, நீ கையெடு, கையெடுப்பா, நீ கையெடுப்பா. வெறும்னா ஒரு 4 மணி நேரம் அங்க பயணம் செய்ய போறோம். இவன் கையை எப்படி வைக்க, அவன் கையை எப்படி வைக்க, கையை எப்படி வைக்க, இப்படி வைக்க, 2 பேரும் அரை மணி நேரத்தில் தூக்கி போடுவாங்க. பர்த் எவ்வளவு பேர் தரும்? இந்த லோயர் பர்த் கிடைச்சிட்டா அவன் அப்பர் பர்த் ஆயிடுறான். இந்த அப்பர் பர்த் கிடைச்சவருக்கானே அவன் பாவமா பாப்பான் லோயர். ரைட், இதை கொடுக்க முடியல, இதை அனுசரிக்க முடியல, அடுத்தவனுடைய மன உணர்வை புரிந்து கொள்ள முடியவில்லை. மெய்யன்பர்களே, ஸ்ரீராமன் எப்படி வளர்கிறான் என்றால், எது தந்தையினுடைய சொல்லோ அதுதான் மந்திர சொல் என்று நினைத்து வளர்கின்றான். எது தாயினுடைய உபதேசமோ அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நினைத்து வளர்கின்றான். இப்படி தந்தையும் தாயும் சொல்லுவதை கேட்கின்ற மாதிரி ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டால் அந்த பிள்ளை எங்கே எந்த சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடுவான். நாம் பணத்தை கொடுக்கிறோம், படிப்பை கொடுக்கிறோம், நல்ல உடையை கொடுக்கிறோம், ஆனால் நல்ல வழக்கத்தை ஏற்படுத்த தவறிவிட்டோம் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம். பழைய காலத்தில் அப்படி இல்லை. எல்லாம் கூட்டு குடும்பம். ஒருவரை பார்த்து ஒருவர் தெரிந்து கொள்ளலாம், ஒருவரை பார்த்து ஒருவர் புரிந்து கொள்ளலாம். இன்று தனி குடும்பம், சொல்லுவதற்கு ஆள் இல்லை. பெரியவர்கள் அதை சொல்லுவதற்காக முற்பட்டால் அதை கேட்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. பெரியவர்களும் ஒதுங்கிவிட்டார்கள். இப்போ ஸ்ரீராமனுக்கு ஒரு பெரிய பெருமை, விஸ்வாமித்திரன் கூப்பிட அழைக்க தாடகை என்ற பெண்ணை வதம் செய்வதற்காக அவன் லக்ஷ்மணனோடு இலக்குவனோடு காற்றுக்கு செல்கிறான். என்பர்களே, இதில் ஒரு அருமையான செய்தி இருக்கிற காரணத்தினால்தான் இதை நினைத்து நினைத்து அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நினைத்து நான் இந்த ஒரு காட்சியை முதலாவதாக, அதற்கு பிறகு 2வது எவ்வளவு சொல்ல முடியும், 3வது எவ்வளவு சொல்ல முடியும், 4வது, அதற்கு பிறகு நிறைவு. காட்டிற்கு போகிற போது நீங்க ராமாயணத்தில் ஒரு அழகு என்னன்னு பார்த்தா, தன்னுடைய சொந்த தாய் கோசலையை ஸ்ரீராமன் தாய் என்று நினைத்ததில்லை. நுணுக்கமான விஷயம் இது. தன்னுடைய சொந்த தாய் கோசலையை தாய் என்று அவன் நினைத்ததில்லை. தன்னை தாயாக நினைத்து வளர்த்த கைகேயியைத்தான் அவன் தாய் என்று என்றுமே சொல்லி இருக்கிறான். தாய் என்று சொன்னால் திரும்புவது யார் என்றால் கைகேயி தான். கைகேயி பிள்ளையே என்று அழைத்தால் பரதன் திரும்ப மாட்டான், ராமன் திரும்புவான். அப்படி பிள்ளையை வளர்த்தார்.
யாரிடம் என்ன நன்மை இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு வளர்கின்றவர் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணும்னா, சொல்லுகின்றவர்களை விட்டுவிடுங்கள், அதில் இருக்கின்ற உண்மை பொருள் எது என்பதை தெரிந்து கொண்டு வளர்ந்தால் அந்த பிள்ளை சாதனையாளர் ஆவான். நான் இப்பொழுதுதான் ஆடிட்டர் லோகநாதன் ஐயா அவர்களிடம் சொன்னேன், இந்த இளைஞர்களிடம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி சில செய்திகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டவுடன் அவர்கள் சொன்னார்கள், தந்தேன் என்று சொல்லுகின்ற பெருமை எங்கள் ஆடிட்டருக்கு மட்டும்தான் உண்டு. அவரை உங்கள் சார்பில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் என்றால், வாய்ப்புகள் இல்லை என்றால் எந்த வளமான செய்திகளும் சென்றடையாமல் போய்விடும். எனக்கு ராமாயணத்தை படிக்குமாறு கற்றுக் கொடுத்து பாடலை சொன்னது அமரர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர் இந்த செய்தியை சொல்லுகிற போது விஸ்வாமித்திரனை பற்றி ரொம்ப அழகாக சொல்வார்கள். விஸ்வாமித்திரன் என்றால், விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன், உலகத்திற்கே நண்பனவன். இந்த உலகத்திற்கே நண்பனாக இருக்கின்றவன் ராமனையும் ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து போகிறான். அப்பா சொல்றார் தசரதன், பா இனிமேல இவர் உனக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு முனிவர் என்று நினைத்து விடாதே, தவசி என்று நினைத்து விடாதே, தாயும் தந்தையும் தெய்வமுமாக இவரை நீ நினைக்க வேண்டும் என்று அடைக்கலப்படுத்துகிறார். இதுதான் தந்தை பிள்ளைக்கு செய்கின்ற நன்மை. இதனால் என்ன நன்மை வந்தது நிச்சயமாக நான் அடுத்த கட்டத்தில் சொல்கிறேன்.